பெண்களை இழிவாக கருதி போக பொருளாக எண்ணி, ஏன்னா உடல் வலிமையிலே பெண்கள் வலிமை குறைந்தவர்கள் தான், அதை வைத்து அவர்களை மிரட்டுவது, பாலியல் வன்கொடுமை செய்யும் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த வழக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறியது போல இன்னைக்கு சரியான தண்டனையை தமிழ்நாடு அரசு, அது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விரைவாக இன்னைக்கு நீதிமன்றத்தை தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. பெண்கள் இனி தைரியமாக புகார் கொடுக்கலாம். நம்மை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கும் ஆண்களை பற்றிய புகார் தர முன் வருவார்கள். பெண்கள் மத்தியில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இதுபோன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. இந்த டிசம்பர் 25ஆம் தேதி குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு ஜூன் 2, ஏறக்குறைய ஒரு 5 மாத கால அளவுல மிக வேகமாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்று நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றத்தினால பாதிக்கப்பட்ட பெண் எத்தனையோ சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி அவரும் அவருடைய குடும்பமும் இந்த வழக்குல நம்ம நீதி கேட்கணும் அப்படிங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட தொடர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் நான் நினைக்கிறேன். அதற்காக அந்த பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் நான் என்னுடைய தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்குக்கு பிறகு சட்டத்தையே திருத்தினார், சட்டத்தை கடுமையாக்கினார். இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது தூக்கு தண்டனையே வழங்கலாம். இதே போல் பாலியல் வழக்கில் ஈடுபடுகின்ற மற்ற குற்றங்களுக்கும் தண்டனைகளை உயர்த்தி சட்டமன்றத்திலே அறிவித்தார். அப்படி அறிவித்த பிறகு வருகின்ற முதல் தீர்ப்பு இது. இந்த வழக்கிலே அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியும் பாஜகவில் இருக்கிற சில பேரும் இந்த வழக்கு எப்படியும் 2026 தேர்தல் வரை நடக்கும், இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தார்கள். அவருடைய எண்ணத்திலே மண் விழுகிற அளவில் இந்த வழக்கு 5 மாத காலத்தில் முடிக்கப்பட்டிருக்கிறது.